ஒரு அழகான கிராமத்தில் திவ்யா என்ற 7 வயது சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு ஓவியம் வரைவது மிகவும் பிடிக்கும். இந்த வெள்ளை குடை உனக்கு என் பரிசு திவ்யா. அப்ப நரிதா அசத்தல், இது மந்திர குடை மாதிரி. இந்த குடை மிகவும் சாதாரணமா இருக்கிறதே, இதை நான் அழகா மாற்ற வேண்டும் என்று யோசித்தாள். அவள் இயற்கை சாயங்களைக் கொண்டு அழகான பூக்களையும் பெரிய வண்ணத்து பூச்சியையும் குடையில் வரைந்தாள். ஆஹா, என் குடை இப்போ இருக்கு. இது மிக அழகான ஓவியா. அடுத்த நாள் திவ்யா தனது அழகான குடையுடன் தோட்டத்தில் நடந்து சென்றாள். திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்தன. பலத்த காற்றுடன் மழை பெய்யத் தொடங்கியது. குருவிக்கூடு கீழே விழுந்தது. 2 குட்டி குருவிகள் மழைநீரில் சிக்கின. திவ்யா பயப்படவில்லை. ஆபத்து நேரத்தில் என்ன செய்யலாம் யோசித்தாள். கீழாக மாத்தி சிறிய படகாக பயன்படுத்தினாள். மழை நின்றதும் தாய் குருவி மகிழ்ச்சியுடன் தன் குட்டிகளை அழைத்துச் சென்றது. தனத்தில் பயப்படாமல் புத்திசாலித்தனமாக யோசிக்க வேண்டும். உங்கள் பெயரும் அடுத்த கதையில் கதாபாத்திரமாக வர வேண்டுமா? உங்கள் பெயரை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.